ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இப்போ பார்க்க போகிறது முருங்கைக்கீரை ஆம்லெட். அதுக்கு 2 முட்டை எடுத்துக்கோங்க, கேப்சிகம் சாப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆனியன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க, முருங்கைக்கீரையை சாப் பண்ணி வச்சுக்கோங்க, கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க, 2 முட்டை எடுத்துக்கோங்க, அதில் உப்பு மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. தவா வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, கடுகு போட்டுட்டு மேலே கரண்டி வச்சுக்கோங்க, மேலே தெறிக்காமல் இருக்கிறதுக்காக. பச்சை மிளகாய் போட்டு மேலே கரண்டி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கோங்க, வெங்காயம் வதக்கிக்கோங்க, கேப்சிகம் வதக்கிக்கோங்க. இப்போ இதை கொஞ்ச நேரம் தவாலே வதக்கிக்கோங்க, ஏன்னா அப்போதான் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும். ஸோ இதை பாதி வதங்கினதை எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் தவால எண்ணெய் விட்டுக்கோங்க. சாப் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க போதும். அதை தவால போட்டு கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த வெங்காயமும் கேப்சிகம் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ முட்டையில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருக்க முருங்கைக்கீரையும் வெங்காயத்தையும் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இது தவால ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருந்தால் நல்லாயிருக்கும், அதனால நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருப்பேன். மேலே கொத்தமல்லி தூவிக்கோங்க. தூவிட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரை ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பொட்டுக்கடலை ஆம்லெட் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க, அதோட கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சமாக உப்பு போட்டு இதை மிக்சியில் பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. இப்போ 2 ஆம்லெட் எடுத்துக்கோங்க, உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட நம்ம வதக்கின வெங்காயமும் கேப்சிகமும் பச்சை மிளகாவும் இது கூட சேர்த்துக்கணும். இப்போ இந்த ஆம்லெட்டை போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது மேலே பொட்டுக்கடலை மாவு எடுத்து தூவிக்கோங்க. நாம் இது ஆக்சுவலாக பொட்டுக்கடலை மாவை தண்ணி போட்டு கலந்து முட்டையோடு சேர்த்துருவோம். ஆனால் அப்படி இருந்தால் முட்டையோட டேஸ்ட் மாறிடுது, குழந்தைங்க சாப்பிட்றது கஷ்டப்படுறாங்க. அதனால இது மேலே தூவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கேப்சிகம் கொத்தமல்லி எல்லாத்தையும் தூவிக்கலாம். நல்லா கொத்தமல்லிலாம் உள்ளே அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா அமுத்திட்டு திருப்பி போட்டுருங்க. பொட்டுக்கடலை ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகளுக்காக இப்போ சீஸ் பன்னீர் ஆம்லெட் பண்ணலாம் வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம் தக்காளி எடுத்துக்கோங்க. பன்னீரை நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. சீஸை சும்மா ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுட்டு கடாயில் பட்டரில் பன்னீரை போட்டு வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் சில்லி பவுடரும்
உப்பும் சேர்த்து சீஸில் உப்பு இருக்கும், அதனால் பாதி உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் இப்படி குத்தி விட்டீங்கன்னா பன்னீர் கொஞ்சம் நல்லா குக் ஆகும். இதை பட்டர்லேயே வதக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முட்டை எடுத்துக்கோங்க. நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோம் பன்னீரில், ஸோ அதனால் சீஸ்லேயும் உப்பு இருக்கும், இதில் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை கடாயில் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பன்னீர் கலவையும் மேலே தக்காளியும் வச்சுட்டு அதுக்கு மேலே சீஸை வைக்கணும். சீஸ் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சீஸ் நிறைய போட்டிங்கன்னா இன்னும் சீஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இது சாப்பிடும்போது கொஞ்சம் கால்சியம் டெஃபிஷியன்சி சரியாகும். அதனால சீஸ் நிறையவே போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால. ஸோ இப்போ பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டரும் நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், நீங்கள் நிறையவே போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி விட்டுட்டு மடிச்சுட்டு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டிங்கன்னா அந்த சைடு இருக்க சீஸ் கொஞ்சம் மெல்ட் ஆகும். எடுத்து கட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. சீஸ் ஸ்டஃப்டு ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு.